60,000க்கு ஒரு மேக் இல்ல 50,000க்கு ஒரு மேக், அதுவும் லேட்டஸ்ட் M4 சிப்போட. ஆக்சுவலாக அந்த மேக் மினி ஆர்டர் பண்றப்ப என் மனசுல ஒரு 3 கேள்வி இருந்தது. முதல்ல ஒரு பேசிக்கா கோடிங் பண்றதுக்கும் எடிட்டிங் பண்றதுக்கும் ஒரு 60-70,000 ரூபாயில ஒரு பிசி பில்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இணையான பர்ஃபார்மன்ஸ் இந்த மேக்ல கிடைக்குமா? ரெண்டாவது, இந்த 60,000 ரூபாய்க்கு இந்த மேக் மினி எந்த அளவுக்கு ஒர்த்து, உண்மையாவே இதோட கேப்பபிலிட்டி தான் என்ன? மூணாவது, M4க்கு இப்ப எந்த அளவுக்கு ஹைப் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியும், அந்த ஹைப்புக்கு ஏத்த விஷயம் இதுல இருக்கா? அதெல்லாம் பார்க்கணும்னா முதல்ல அன்பாக்ஸ் பண்ணணும். அவ்வளவுதான், வயரு உள்ள மேக்கு. ரைட், கனெக்ஷன் எல்லாம் கொடுத்தாச்சு, ஆன் பண்ணுவோமா? ஆனா ஆன் பண்றதுக்கு முன்னாடி இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன நான் சொல்றதை விட லைவா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. என்ன பண்ணலாம் ப்ரோ? வாங்களேன் ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னாடி மேக் வந்து ஆன் பண்ணிருக்கீங்கல்ல, மேக் ஸ்டுடியோ, மேக் மினி எல்லாமே ஆன் பண்ண தெரியும்ல? ஆன் பண்ண தெரியாம எவனா இருப்பானா அப்படின்றீங்க? கரெக்ட் தானே? ஆன் பண்ணுங்க. ப்ரோ இது வந்து பட்டன்லெஸ் ப்ரோ. ஹே சிரி டர்ன் ஆன் மேக்னு சொன்னீங்கன்னா அதான் புது அது அப்டேட். அப்படியா? ஹே சிரி டர்ன் ஆன் ஆகல. என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. கண்டுபிடிங்க, பட்டன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. உனக்கு டாஸ்கே தான். என்ன எங்க கொடுத்து வச்சிருக்காங்க? நான் தான் சொன்னேன்ல, இவன் சொல்லிட்டான்னு. எங்க அவன நீங்க வா. எதுக்கு நீ சொன்ன? நீ சொன்னது கூட பரவாயில்லையா? அதனால நடிக்கிறேன். என்ன ப்ரோ? Several days later. ரைட், ஒரு வழியா டெஸ்டிங்கை முடிச்சாச்சு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த 3 கேள்விகளுக்கு தான் இந்த வீடியோல வந்து பதில் பார்க்க போறோம். ஆனா கூடவே சேர்ந்து ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம நிறைய கிரியேட்டர்ஸும் கதற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல, அது ஏன் பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத முக்கியமா பேசணும். கொஸ்டின் நம்பர் 1, 60,000 ரூபாய் பிசியை விட இந்த M4 வந்து பெட்டரா அப்படின்னு கேள்வியை மட்டும் கேட்டுவிட்டோம். ஆனா 60Kல பிசி எங்கிட்ட இல்ல. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம 90Kல ஒரு பிசி என்கிட்ட இருக்கு. Intel i5 14th generation 4060 8GB VRAM ஓட இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, இத M4 Mac Miniயோட கம்பேர் பண்ண போறோம். டேய், இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். மனசாட்சி இல்லையா உனக்கு? 50,000 ரூபாய் Mac Mini யாரா 90,000 ரூபாய் சிஸ்டத்தோட கம்பேர் பண்ணுவாங்களா? அது எப்படிடா கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிட், இது ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. சோ அதனால ஸ்ட்ரைட்டா மேட்ரிக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த M4 ஓட சினிபெஞ்ச் ஸ்கோர் சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 172 பாயிண்ட்ஸ். அதே இது மல்டி கோர்ல 925 பாயிண்ட்ஸ். இத இந்த கம்ப்யூட்டரோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா 107 பாயிண்ட் தான். ஆனா மல்டி கோர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 1090 வருது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இது வெறும் 10 கோர், இது 14 கோர், 4 கோர் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இருந்தாலும் அந்த ஸ்கோர் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இம்புட்டூன் தான். ஆனா ஜிபியூன்னு வரையல சொல்லவே தேவையில்ல. இவரை விட இவர் வந்து கிட்டத்தட்ட 2.5 மடங்குக்கு மேல பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா தான் இருக்கும். பிகாஸ் தெரியுதா, உள்ள டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு இருக்கு அப்படின்றப்ப அதை மேட்சே பண்ண முடியாது. சரி ரைட், அப்படியே கீக் பெஞ்சுக்கு போவோம்னு பார்த்தாலும் சிங்கிள் கோர்லயும் சரி மல்டி கோர்லயும் சரி M4 அடிச்சுக்கிறவே முடியல. இந்த i5 பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்றத நீங்களே பார்க்க முடியும். இதுல ஹைலைட் என்னன்னா பவர் யூசேஜ் அப்படின்னு பார்த்தாலும் இங்க வந்து 15 to 20 வாட்ஸ் தான். ஆனா இங்க 25 வாட்ஸ்ல ஆரம்பிச்சு 45 வாட்ஸ் வரையும் போகுது. ஆனா அகைன் ஜிபியூன்னு வரையில போன வட்டம் மாதிரியே தான் தனியா கிராபிக்ஸ் கார்டு வச்சிருக்காங்க. அதனால வந்து கிட்டத்தட்ட 2.5 மடங்குக்கு மேல பெர்ஃபார்மன்ஸ் இதுல தான் பெட்டரா இருக்கு. ஆனா இந்த கிராபிக்ஸ் கார்டு மட்டுமே இதோட விலையில பாதி வந்துரும். ரைட், இப்போ இந்த ஸ்கோர்ஸ், இதோட பெஞ்ச் மார்க்ஸ் இதெல்லாம் தாண்டி ரியல் டே லைஃப்ல யூஸ் பண்ண எப்படி இருக்கு அதை சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா நானே எடுத்தேன் யூஸ் பண்ண, இதை விட இது நல்லா இருக்கு அப்படின்னு வாய் வார்த்தைக்கு சொல்றதை விட புக்கட் பெஞ்ச் மார்க் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்ல எல்லா வகையான ஃபுட்டேஜ், எல்லா வகையான எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பிளேபேக் எப்படி இருக்கு, ரெண்டரிங் எப்படி இருக்கு எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்கோர் கொடுக்கும். அதை வச்சே இதுவான்றத ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் பிரீமியர் ப்ரோ செக் பண்ணோம். அப்ப அந்த பிசியோட ஸ்கோர் இருக்குல்ல, அதுல பாதி ஸ்கோர் தான் பாத்தீங்கன்னா மேக் மினில வருது. ருக்கோ ஜாரா, ஏன்னா இங்க இருக்க இந்த ஜிபியூனால ஹை ஸ்கோர் இல்லையா. ஆனா ஆஃப்டர் எஃபெக்ட்னு வரையில 96 பாயிண்ட் இதை விட M4 லீடிங். ஏன் தெரியுங்களா? எப்படி? இதை விட இன்னொரு சூப்பர் மேட்டர் சொல்லவா? போட்டோஷாப்ல செக் பண்ணையில கிட்டத்தட்ட 1.6 டைம்ஸ் பாத்தீங்கன்னா பிசியை விட M4 பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அடுத்து டாவின்சி ரிசால்வ்ல 4K 60 fpsல கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் வச்சு எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி ரெண்டர் போட்டப்ப பாத்தீங்கன்னா பிசி 11 நிமிஷத்துல முடிச்சிருச்சு. ஆனா நம்ம ஆளு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 நிமிஷம் எடுத்தாரு. 8 நிமிஷத்துக்கு டிஃபரன்ஸ் வந்துச்சு. அதுக்கும் முக்கியமான காரணம், அதுக்கு விளக்கம் வந்து கடைசியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி பிளெண்டர். இதுல அந்த பார்ட்டி டக் அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட் வந்து சிங்கிள் ஃப்ரேம்ல ரெண்டர் பண்ணி பார்க்கையில பாத்தீங்கன்னா இந்த M4ல பாத்தீங்கன்னா 2.35 செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டர் ஆச்சு. ஆனா பிசி பாத்தீங்கன்னா வெறும் 51 செகண்ட்ஸ்ல முடிச்சிருச்சு. அதுக்கும் முக்கியமான காரணம் அகைன் சொல்றேன்,
இவன் தான் ஒரு டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு. சோ the winner is என்னப்பா PC தானா அப்படின்னு கேட்டிங்கனா அப்படிலாம் சொல்லிர முடியாது. இதல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனா CPU ரிலேட்டடா இருக்க எல்லா ஆப்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படினா i5 14th ஜெனரேஷனோட நம்ம M4 பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனா GPU னு வரையில பாத்தீங்கன்னா 4060 அளவுக்குலாம் கண்டிப்பா கிடையாது. அது நம்மளாலயும் பார்க்க முடியுது. ஆனா ஒரு 50-60 ஒரு PC பில்ட் பண்றீங்கன்னு வெச்சுக்கங்களேன். அதுல என்ன கிராபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுவாங்க? அதிகபட்சம் போனா GTA 1650 இல்ல 1650 Ti யூஸ் பண்ணுவாங்களா? அப்படி அத கம்பேர் பண்ணல. ஆன்லைன்ல செக் பண்ணா என்கிட்ட இல்ல. M4 தான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. சோ இப்போ சொல்லுங்க யாரு வின்னர்? இப்போ நிறைய பேர் கேட்பாங்க அப்புறம் என்ன டாஸ்க்ல இதோட நீ கம்பேர் பண்ற அப்படின்னு கேட்பாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஸ்டார்டிங்லேயே டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன். என்கிட்ட இதுதான் இருக்கு, அதனால தான் டெஸ்ட் பண்ணேன். நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4060 அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் ஓரளவு டஃப் கொடுக்குது. அதுவும் CPU வைஸ்லாம் பாத்தீங்கன்னா i5 கம்பேர் பண்ணோம்ல, i9 அது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், என்கிட்ட இல்ல. அதோட சினிபெஞ்ச் சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸோட ஸ்கோர் இருக்குல்ல, அதை விட M4 ஓட ஸ்கோர் பாத்தீங்கன்னா அதிகம். ஆஃப் கோர்ஸ் மல்டி கோர் அதிகம், அது வேற பக்கம். கம்பேரிட்டிவ்லி சிங்கிள் கோர்ல இந்த அளவுக்கு டஃப் கொடுக்குறதுன்றதே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்படி பார்க்கல எனக்கு வந்து மிரட்டிட்டான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனா பாண்டி வர வர இன்டெல் AMD இதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவான் போல. ஏன்னா ஆப்பிள் சிலிக்கான் அதோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. கொஸ்டின் நம்பர் 2, 60,000க்கு இந்த மேக் மினி M4 வந்து ஒர்த்தா? ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், ஒர்த்து. ஆனா அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, அதை மட்டும் கடைசியில சொல்றேன். இப்போ ஏன் ஒர்த்துன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 50-60,000 ரூபாய்க்கு ஒரு சிஸ்டம் வாங்குறோம் அப்படின்னா என்ன தேவைக்காக வாங்குவோம்? ப்ரௌசிங், போட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், கேமிங், கோடிங், பேசிக்கான ஒரு 3D மாடலிங் எல்லாமே பண்றதுக்கு. இதுல அந்த 3D மாடலிங் கேமிங்கை மட்டும் தூக்கி ஒரு வாரமா போட்டீங்க அப்படின்னா மிச்சம் எல்லாமே இதுல சூப்பரா பண்ண முடியும். ப்ரௌசிங் சூப்பரா இருக்கும், போட்டோ எடிட்டிங் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். வீடியோ எடிட்டிங் பார்த்தாலும் 4K 60 பிளேபேக் ஆகுது. ஆனா கொஞ்சம் எஃபெக்ட்லாம் போட்டீங்கன்னா தொங்கும். ஆனா 4K 30 பாத்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல. ஆனா 1080 எடிட்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தா இருக்கு. கோடிங்கும் ஓகே தான். சோ மொத்தத்துல நீங்க ஒரு ஸ்டார்டிங் லெவல் கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க அப்படின்னா இதுவே போதுமான அளவு. பிகாஸ் சைஸ் கம்மி, பவர் யூசேஜும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அடுத்த பாயிண்ட் நான் சொல்ல மாட்டேன், நீ வா, நான் அடி வாங்க மாட்டேன். இங்க வா, இந்த பாயிண்ட் எடுத்துட்டு எப்படி சொன்னேன்? கிரீஸ்டப்பா உதச்சு என்ன அடி வாங்கி கொடுக்க என்ன சொல்லு. ஒண்ணும் இல்ல ப்ரோ, நம்ம ஏதாவது காஃபி ஷாப் ஏதாவது போறோம்னு வச்சுக்கோங்க. சரி, இதை தூக்கி வச்சிருந்து சார்ஜர் போடுற மாதிரி போட்டுக்கலாம். சரி, டிஸ்பிளேக்கு விஷன் ப்ரோ 50,000 ரூபாய் கம்ப்யூட்டருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு விஷன் ப்ரோ. இதை வேற என்ன சொல்றேன். சோ அதனால 60Kக்கு தாராளமா கன்சிடர் பண்ணலாம். மேபி உங்கள்ட்ட கிரெடிட் கார்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு 10,000 கம்மியாகும். இல்ல நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு 10,000 கம்மியாகும். 50,000க்கு தாராளமா கன்சிடர் பண்ணலாம். பட் நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் வெறும் 256 GB தான். இதனால என்ன பஞ்சாயத்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. அடுத்த ஸ்டோரேஜ் வந்து அப்கிரேட் பண்ணி ஆகும். சோ அதனால நீங்க வாங்குறதா இருந்தா அதிக ஸ்டோரேஜ் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி அப்கிரேட் பண்ணலாம், அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. நம்ம ஊர்ல பண்ணி தர ஆட்கள் கம்மி. மேபி நம்ம கை வச்சாலும் பாத்தீங்கன்னா வாரண்டி போயிடும் அப்படின்ற பயத்திலே மோஸ்ட்லி நம்ம யாரும் பண்றது கிடையாது. அதுக்கான ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா இந்தியால ரொம்ப கம்மியா இருக்கு. இருந்தாலும் 60,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு எக்ஸ்டர்னல் SSD கனெக்ட் பண்ணி ப்ராஜெக்ட்லாம் ஸ்மூத்தா ரன் பண்ணலாம். அதுக்கு Thunderbolt 4 இருக்கு. Pro சீரிஸ் போனோம் அப்படின்னா Thunderbolt 5 இருக்கு. அதுல எந்த பஞ்சாயத்து இல்ல. பட் இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல நிறைய அப்ளிகேஷன் கேட்ச் எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஸ்லோ ஆகும். அங்க பஞ்சாயத்து வரும். பட் இதை விட ஒரு பெரிய பஞ்சாயத்து எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 60,000க்கு இந்த M4 Mac Mini வாங்கிடலாம். இதை மட்டும் வாங்கி என்ன காத்துலயே எடிட் பண்ண, இதுக்கு ஒரு மானிட்டர், இதுக்கு ஒரு மவுஸ், கீபோர்டு, எக்ஸ்டர்னல் SSD எல்லாம் சேர்ந்து வாங்கினோம்னா 1 லட்சம் தொட்டுரும். அதான் 1 லட்சம் வந்துச்சு, கூட ஒரு 10,000 போட்டு MacBook Air வாங்கினா என்ன அப்படின்னு தோணும். இல்ல இந்த டிஸ்பிளே, கீபோர்டு, மவுஸ் எல்லாம் சேர்ந்து பேசாம iMac போனா என்ன, அதுல M4 தானே இருக்கு அப்படின்னு தோணும். அதான் வந்துட்டோம், இன்னொரு 20,000 போட்டு MacBook Pro போயிடலாம் அப்படின்னு தோணும். அப்படி இல்லாட்டி Mac Studio, MacBook Proல டாப் பண்ணு அப்படின்னு மொத்தத்துல நம்மள குழப்பி விட்டுருவாங்க. அப்ப என்னதான் சொல்ல வர, இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா 60,000க்கு இந்த M4 Mac Mini ஒர்த்து. பட் இது உங்களுக்கு வேணுமா இல்லையான்றத நீங்க தான் முடிவு. ஒரே நல்ல விஷயம் என்னன்னா போன வட்டம் 60,000க்கு 8 GB கொடுத்தான், இந்த வட்டம் 16 GB கொடுத்தான் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வேணா பட்டுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 3, இந்த M4க்கு ஒரு ஹைப் இருக்குல்ல, அது ஒர்த்தா? ஆனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல M3ல இருந்து M4 அப்கிரேடா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அப்கிரேட் தான். எப்படின்னா எங்களுக்கு M3 iMac 24 GB யூனிஃபைட் மெமரியோட ஒரு சிஸ்டம் இருக்கு. அதை கம்பேர் பண்ணி எல்லா டெஸ்டும் பண்ணோம். அதாவது சினிபெஞ்ச், Geekbench, Blender, After Effects, Photoshop, Premiere Pro, DaVinci, FCP எல்லா டெஸ்டும் பண்ணல. ஜம்ப் தெரியுது, ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் ஜம்ப் கிடையாது. எல்லா வருஷம் மாதிரி ஒரு ஸ்லைட் அப்கிரேட். சோ அதனால நீங்க M3ல என்ன வெர்ஷன் வச்சிருந்தாலும் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து தேவைப்படாது. மேபி M1 M2 வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ணலாம். பிகாஸ் M3ல இருந்து ரே ட்ரேசிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இதுக்கும் அந்த ஜம்ப் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆனா M3ல இருந்து பண்றீங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ண வேண்டாம். சோ இதுல இருந்தே நல்லா புரிஞ்சிருக்கும் M4 எவ்வளவு பெரிய அப்கிரேட் அப்படின்னு. அவங்க கொடுத்த ஹைப்புக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன பொறுத்தவரை
இல்ல. அப்ப இந்த ஹைப்புக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிளோட ஸ்ட்ராட்டஜி. அதாவது இந்த மேக் மினியோட டிசைன் பாத்தீங்க அப்படின்னா குட்டியா ஆப்பிள் டிவி பாக்ஸ் மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. எப்படி இவ்ளோ காம்பாக்டா பண்ணாங்கன்னு தெரியல, கியூட்டா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்களும் அன்பாக்சிங்ல கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஒரு மாதிரி கியூட்டா இருக்கு. ஆனா இதே டிசைனர் 2012-13 டயத்துல இன்டெல் நியூக் பிசின்னு ஒன்னு இருக்கும், காம்பாக்டா அப்போ இருக்க லேட்டஸ்ட் i5 ப்ராசஸர் எல்லாம் வச்சு லான்ச் பண்ணாங்க. ஆனா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் இதே டிசைனை மறுபடியும் எடுத்துட்டு வந்து பாத்தியா காம்பாக்டா இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கா, தெர்மோலும் அந்த அளவுக்கு இல்லையா, அதே விலைக்கு லான்ச் பண்ணனா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஹைப் ஏத்திட்டாங்க. இதுதான் அவங்களோட முதல் ஸ்ட்ராட்டஜி. ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 1-2 போட்டு தூக்கிட்டாங்க. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்க அப்படின்னா இவ்ளோ சூப்பரா டிசைன் பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு பவர் பட்டனை இங்கேயோ மேலேயோ நம்ம கைக்கு எசவா எங்கேயும் வைக்காம அடியில கொண்டு போய் வச்சிருக்காங்க, அதுவும் பின்னாடி. ஏன்னா விசிபிளா வச்சா இதை பத்தி எப்படி நம்ம பேசுவோம், டே ஆப்பிள் உனக்குலாம் அறிவு இருக்கா, டிசைனருக்குலாம் சம்பளம் கொடுக்குறீங்களா இல்லையாடா, ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க, இது எப்படா நான் போய் ஆன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து வரும் இல்ல. சோ 4 பேர் 4 விதமா பேசணும், அதுக்காகவே பாத்தீங்கன்னா அதை பண்ணிருக்கான். இதுன்னு கிடையாது, நிறைய ப்ராடக்ட்ல பண்ணி பார்த்திருப்போம். ஆப்பிள் மவுஸ் சார்ஜிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அடியில இருக்கும். இப்போ ரீசெண்டா கூட டைப் சி அப்கிரேட் பண்ணா, ஆனா இப்பயுமே பாத்தீங்கன்னா அடியில தான் போட்டுருக்கும். ஆப்பிள் பாலிஷிங் கிளாத் ஒரு குட்டி துணி தான், ஆனாலும் 2000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணா. அதே மாதிரி ஆப்பிள் பென்சில் ஐபேட்ல சார்ஜ் போடுறது, மேக் ப்ரோக்கான அந்த வீல் பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் கிட்ட விக்கிறது. இந்த மாதிரி எல்லாமே எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள பத்தி பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதாவது ஒன்ன பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்க பிராண்ட நம்ம எல்லார் மனசுலயும் பதிய வைக்கணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி. ஏன் இதை அவனால விசிபிளா கொடுக்க முடியாதா, என்னால முடியும், அதை நான் தரமாட்டேன், ஏன்னா இதுதான் ஸ்ட்ராட்டஜி. மூணாவது முக்கியமான ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்க அப்படின்னா 60000 ரூபாய்க்கு எப்படி அந்த மேக் மினியை லான்ச் பண்ணீங்க, பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலா இருக்கு, ஒரு பிசி வாங்குறது போல பேசாம இதை வாங்கிட்டு போயிடலாம் போலயே அப்படின்னு நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கூட தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா M2 மேக் மினியும் இதே 60000 ரூபாய்க்கு தான் லான்ச் ஆச்சு. அப்ப ஏன் யாருமே இதை பத்தி பேசல? அப்ப 60000 ரூபாய்க்கு அந்த டைம்ல அது ஒர்த் இல்லையா, அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த டைம்ல பத்தலையா? கண்டிப்பா இருந்துச்சு, நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். பட் ஏன்னா மொத 2 ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா அவங்க அந்த டைம்ல ஒர்க் அவுட் பண்ணல. பழைய மேக் மினி எப்படி இருக்குமோ அதே டிசைன்ல தான் பாத்தீங்கன்னா M2 மேக் மினியும் கொண்டு வந்தாங்க. பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா மொத 2 ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மூணாவது ஸ்ட்ராட்டஜி 60000 ரூபாய்ன்றப்ப கம்மியான விலை அப்படின்ற மாதிரி ஃபீலிங் கொடுக்குது. பட் அப்பயும் 60000 ரூபாய் தான், இப்பயும் 60000 ரூபாய் தான். ஆக மொத்தத்துல என்ன நினைச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணானோ எல்லாத்தையுமே நடத்தி காட்டுங்க. அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சு.